ஆன்றோர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அவையிலே எனக்கு வாய்ப்பளித்த மீட்சி குழுவினருக்கு தோழர் பரமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூக்கையாத்தி அவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழா, நான் அந்த அட்டப்படத்தை பார்த்தாலே தெரியும், 1923 2023 இருக்கும். இப்போ நான் யோசித்தேன், என்னடா நூற்றாண்டு விழா 23 முடிஞ்சிருச்சே, இப்போ ஏன் புத்தகத்தை வெளியிடுறாங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 2023 குரலற்றவரின் குரல் என்ற சட்டமன்ற உரை நூலை ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அப்போயே அந்த நூல் வெளிவந்திருக்கணும், அந்த நூற்றாண்டு மலர் வெளிவந்திருக்கணும். இப்போ எனக்கு அது தெரியல. இப்போ தான் பாவல் பாரதி சொன்னார், 3 ஆண்டு உழைப்பு இந்த நூற்றாண்டு மலர் உருவாக்குவதற்காக. கடுமையாக பலரிடம் கட்டுரைகளை வாங்கி ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டிருக்கார். அதனால் 3 ஆண்டு ஆகியிருக்கு. அதனால தான் இப்போ 2025 நடத்துகிறாங்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ஏன் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, நானும் இதில் ஒரு சிறு பங்களிப்பு செஞ்சுருக்கேன். அந்த வாய்ப்பை எனக்கு அளிச்சிருக்காங்க. இப்போ இந்த நூல் பார்த்திங்கன்னா பொதுவாக பல நூற்றாண்டு மலர் வரும், தலைவர்களை பற்றியான நூற்றாண்டு மலர் வரும். அதில் அவரோட நெருங்கி பழகியவர்கள், தலைவர்கள் பேசிய உரைகள்லாம் தொகுத்து வெளியிடுவாங்க. ஆனால் டாக்குமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. இதில் 333 பக்கங்கள் இந்த நூலில் இருக்குது. கிட்டத்தட்ட 200 பக்கங்கள் அவரோட நெருங்கி பழகிகளுடைய கட்டுரைகள், அவருடைய உரைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த 200 பக்கத்துக்கு பிறகு 60 பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனையும் ஆவணப்படுத்தியிருக்காங்க. சொத்துக்கள் வாங்கினது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூக்கையாத்தி அவர் வரவு செலவு கணக்கில் எவ்வளோ உறுதியாக இருந்தாங்கிற விஷயம்லாம் இருந்திருக்கு. பறவைக்கு போவார், ஒரு தேநீர் கடையில் டீ சாப்பிடுவார், 80 பைசா கணக்கு எழுதியிருக்கிறார், அதில் இவ்வளோ தான் செலவாக இருக்குன்னு. அப்படி துல்லியமாக அது போன்ற கணக்குகள்லாம் அந்த பார்க்கும்போது எனக்கே வியப்பாக இருக்குது. அப்படி அவருடைய பன்முக ஆற்றல்கள், அப்படி அந்த புத்தகம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செறிவாக இருக்குது, எந்த மிகைப்படுத்தலும் இல்லை. ஏன்னா இன்றைக்கு வரலாறு என்பது என்னென்னா மிகைப்படுத்தல் கூடிய வரலாறு தான் இருக்குது. மூக்கையாத்தி அவரை பற்றி நம்ம சொல்கிறோம், 6 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. ஆனால் இந்த தகுதியோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்களா? கிடையாது. ஒரு இலக்கணம் அவருக்கு இருக்குது. அவர் இந்த ஏற்கனவே பாவல் பாரதி நம்ம தெளிவாக சொல்லிட்டு போனார். அவர் அந்த காலத்திலே இருந்து ரொம்ப எளிமையான ஆடம்பரமில்லாத வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தியிருக்கிறாரு. அவர் அந்த பாருங்கள், நீங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நம்ம கடுமையாக எதிர்த்து போராடி இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காக அன்றைக்கு யாரும் முன்வரல. எதிர்த்த ஒரே காரணத்தால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களாக, நாடற்றவர்களாக, நாகரிகமற்றவர்களாக அந்த மக்கள் கடும் ஒடுக்குமுறைக்கு ஆட்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான கல்வியோ வேலைவாய்ப்போ கொடுப்பதற்கு அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தயாராக இல்லை. கள்ளர் சீரமைப்பு என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறோம், அவர்களை முன்னுக்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். அதை கூட இதில் மூக்கையாத்தி அவர்கள் சொல்கிறார், எங்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த கள்ள சீரமைப்பை கொண்டு வந்திருக்கீங்க, எங்களை முனை மழுங்குவதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறார். அது உண்மைதான். ஏன்னா ஒருவனை ஏற்றுக்கிட்டு அவன்கிட்ட நம்ம செலவு வாங்க முடியுமா? முடியாது. அதனால் பள்ளத்தில் தூக்கி விடப்பட்ட கிடக்கக்கூடிய அந்த மக்களை தூக்கி விடுவதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தயாராக இல்லை. அவங்களை எதிர்த்து போராடினால சரி, சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு, சரி பள்ளத்தில் கிடந்த அந்த மக்களை நம்ம தூக்கி விடணும் அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சி நினைச்சா அதுவும் கிடையாது. உண்மையிலே நீங்கள் பாருங்கள், தேவர் அவர்கள் எந்த சமூகத்துக்காக தொடக்கத்தை போகிற இந்தியா விடுதலைக்காக நேதாஜி தலைமையை ஏற்றுக்கொண்டு தான் போராடுறாரு. ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்திய விடுதலை பெற்ற சமூகம் ஒரு சோசியலிச சமூகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பொது லட்சியத்தோடு போராடக்கூடியவர் பிற்காலத்தில் தன் சமுதாயத்தை பார்க்கிறார். அப்படியே பள்ளத்தில் கிடக்கிறான், அப்போ அவனை தூக்கி விடணும். அப்போ தூக்கி விடுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் அன்றைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் செய்தார்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய மூக்கையாத்தி தேவர் அவர்களும் செஞ்சிருக்கிறாங்க. அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் நாகரிகமற்றவர்கள் சொன்னாங்க. ஆனால் உண்மையில இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லாம் வரலாறு தலைகளாக மாறி போச்சு. கீழடி நாகரிகத்தை பற்றி பேசுகிறோம். இந்த கீழடி நாகரிகம் தான் மூத்த தமிழ் சமூகத்தின் நாகரிக சமூகம் அப்படிங்கிறோம். இன்னைக்கு டெல்லி அரசு அந்த கீழடிக்கு சான்றிதழ் தரமா இருக்கிறான். ஆனால் இந்த மதுரை மாவட்டத்தை சுற்றி நீங்கள் பார்த்தீங்க சொன்னீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் பல மக்களுடைய ஆதி மக்களாக இருக்கக்கூடிய தமிழோட நாகரிகமாக இருக்குது. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அருண் பே காமன் அவர்கள் தெளிவாக தொல்லியலை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த முதுமக்கள் தாலி, தமிழ் கல்வெட்டு எல்லாம் இருக்கு. செங்குவீரன், குவிராதன், பேதலை குவீரன் அப்படிலாம் இருக்கு. இப்போ கீழடியிலே அதே ஆதன்கிற பேர் வருது. இப்போ இதே பக்கம் அந்த விக்கிரமங்கலத்தில் திடீர்ல நீங்கள் அந்த கிடைச்ச கல்வெட்டுகளில் பார்த்தீங்க சொன்னால் ஆதன்கிற பேர் வருது. அப்போ மூத்த மக்களாக நாகரிகத்தில் சிறந்து விளங்கிய மக்களாக இந்த தமிழர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரன் நம்ம நாகரிகம் மற்றவர்கள் சொல்லியிருக்கான். இன்னைக்கு தான் நம்ம உணர்றோம், வரலாறு சரியாக
திருத்தி எழுதப்பட்டு இன்றைக்கு நாகரிகமுள்ள மக்களாக நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு நம் மக்கள் மேலே வரக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் சூழல் இருக்குது. பாருங்கள், அந்த காலத்தில் பச்சையப்பன் கல்லூரி இருக்குது, சென்னையில் பல பல்கலைக்கழகங்கள் உருவாச்சு. 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் உருவாச்சு. ஆனால் நமக்கு எப்போ உருவாது? 1968 தான் முக்கியத்தேவரே உருவாக்குற. 68 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த சமூகம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மேலே வருது. அப்போ உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. நான் 3 கல்லூரியை உருவாக்கினார். உருவாக்கியும் கூட அந்த மக்கள் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர் இறந்தபோது கூட அவருடைய நினைவிடம் என்பது அந்த கல்லூரியில் தான் இருக்குது இன்றைக்கும். ஏன்னா கல்வியை வந்து தீவிர கல்வியை வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு அடிப்படை நோக்கமாக இருந்திருக்கு. இது அவர் தன் சமூகத்துக்காக செஞ்ச பங்காற்றியது. பொது அரசியல்னு ஒன்று இருக்குது. அந்த பொது அரசியலில் வந்து இப்போ முத்துராமலிங்க தேவர் என்ன அரசியல் வழியை பின்பற்றினாரோ அதே வழியை தான் மூக்கையா அவர்களும் பின்பற்றிருக்கிறார். இன்றைக்கி நம்ம முல்லை பெரியார் தண்ணிக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 152 அடிநீரை தேக்க மறுக்கிறான். ஆனால் அன்னைக்கு சட்டமன்றத்தில் தெளிவாக சொல்கிறாரு, மேற்கிலே வீணாக கடலில் கலக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் கிழக்கு பக்கம் திருப்பி விடுங்கள். எங்கள் மதுரை மாவட்ட மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துவார்கள் சொல்லி அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கா? முடியல. அவர் பல திட்டம் அதே மாதிரி ராமநாதபுரம் எம்பியாக இருக்கின்ற போது சேது சமுத்திர திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. அங்கே மீன்பிடி ஆதாரங்கள் அங்கே நிறைய பகுதி இருக்குது. சேது சமுத்திர திட்டம் உருவானால் அங்கே அந்த ராமநாதபுரம் மாவட்டம் வளர்ச்சி அடையுங்கிற பார்வையும் அன்னைக்கு அவருக்கு தெளிவாக இருந்திருக்கு. இன்னொரு பார்வை சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 1965 இன்னைக்கு அந்த இந்திய எதிர்ப்பை பயன்படுத்தி தான் இன்றைக்கு திமுக ஆட்சியில் உட்காந்துருக்கு. நம்ம வரலாறு கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் 65 ஜனவரி 25ஆம் தேதி தான் அந்த போராட்டமே தொடங்குது. ஆனால் அதற்கு முன்பாக 17/1/1965 கியாபே விஸ்வநாதன் அவர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்ட குழுன்னு ஒன்று உருவாக்குறாரு. 17ஆம் தேதியை உருவாக்குறாரு. அதுக்கு தலைவராக பிடி ராஜன் இருக்கிறாரு. அதில் ராஜாஜி பேசுகிறாரு. அதில் காகிதமில்லத் இஸ்மாயில் பேசுகிறாரு. அதில் மூக்கையா தேவரும் பேசுகிறார். புரிஞ்சுக்கணும், நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து திமுக பங்கெடுத்து எல்லாரும் பங்கெடுத்தாங்க. ஆனால் அதை தொடங்கி வைத்த கியாபே விஸ்வநாதன் அவரோட சேர்ந்து பணியாற்றி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது சிந்தித்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 இதே மதுரையில் தான் தொடங்குது. மாணவர்கள் தியாகராய கல்லூரி மாணவர்கள் வீதி வழியாக ஊர்வலம் வருகின்ற போது வன்முறை வெடிக்கிறது. காங்கிரஸ்காரர்கள் மாணவர்களை வெட்டுகிறார்கள். அதை கண்டித்து மதுரையிலே போராட்டம் நடத்தியவர் மூக்கையா தேவர் அவர்கள் கைதாயிருக்கிறார் அன்றைய நாளிலே. இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியவே தெரியாது. இது விடுதலை பத்திரிகையில் வந்திருக்கு. இந்த செய்தியில் நான் யதார்த்தம் பார்க்கும்போது தெரியுது. அப்போ நம்முடைய வரலாறு என்பது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதான் நான் மையமாக சொல்ல விரும்புகிறது என்னன்னா, தமிழருடைய வரலாறு என்பது ஆட்சியாளர்களால் மறைக்கப்பட்டிருக்கிறது. முன்பு காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் மறைக்கப்பட்டது, பின்பு வந்த திராவிட ஆட்சியாளர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போதுதான் உண்மையான தமிழர் வரலாறு என்பது எழுதப்படுகிறது. அதனால தான் இன்னைக்கு பாண்டித்துரை தேவரை பற்றி இன்னைக்கு பலரும் பேசுகிறோம். இந்த யாருக்கு தெரியும் பாண்டித்துரை தேவர்? இந்த தமிழ்ச்சங்கத்தை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்குனார். நம்ம பேசுகிறோம்ல, எவ்வளோ மாணவர்களை பாண்டித்துரை தேவர் படிக்க வச்சிருக்காரு. பாவனர் தெளிவாக சொல்லுவார், இந்த பாண்டித்துரை உருவாக்கிய கல்லூரியில் நான் படிக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பேரறிஞனாக நான் வந்திருக்க முடியாது என்று மொழிஞாயிறு தேவநாய பாவனர் சொல்றாரு. அதே போல 5ஆம் தமிழ்ச்சங்கம் தொடங்கிய உமாமகேஸ்வரன் பிள்ளை அவரும் தமிழுக்காக பங்காற்றிருக்கார். எத்தனையோ ஆளுமைகள் தலைவர்கள் நமக்காக பொது சமுதாய வழியிலையும் பணியாற்றிருக்காங்க. இது போன்ற வரலாறுகளை வந்து நம்ம கொண்டு போனோம். இந்த புத்தகத்திலே பாவல் பாரதி அவர்கள் கடைசி அந்த சொல்லியிருப்பார், சமூக வட்டத்திலே இருக்கக்கூடிய சுருங்கி போய் இருக்கக்கூடிய மூக்கையா தேவர் அவர்களை பொது வேலையில் பொது சமூகத்துக்கு நாம் அடையாளப்படுத்தினால்தான் வெற்றி பெற முடியும் சொல்வார். அதைத்தான் நாம் வந்து சாதியால் பிளவுபட்டுக்கிட்டு இருக்கோம், மதத்தால் பிளவுபட்டு இருக்கோம். தமிழர்களாய் நாம் அடையாளப்படுத்தி தமிழர் ஓர்மையை வளர்ப்பதன் மூலமாக நாம் வெற்றியை அடைய முடியும். அதுதான் நமக்கு மூக்கையா தேவர் காட்டிய வழி என்று கூறி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.